செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களில் நடைபெற்ற மத்திய அரசின் ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சி குறித்த தொகுப்பு, தேசிய விவசாயிகள் தினத்தையொட்டி அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி. பின்னர் அவர் பேசுகையில், Today, the Rozgar Mela, the purpose of this, there are three main purposes in this one. Number one, to push the entire government machinery so that all the unemployed youth can get the jobs. Because when you don't make this as one entity, one event, one push, things can get delayed. That is number one. And number two, the process, the transparency of this process, how effective, because so there is nothing like a political or some other bureaucratic interference will block the natural justice that the people deserve. That is number two. And number three, just to also educate people, yes, there are government jobs, but there is a lot of private enterprises, how much government is doing, holistically how we can take this forward. So these are the primary purposes. Today, 71,000 people are getting the government permanent jobs across the India, and Modi ji has promised 10 lakh jobs. We're almost close to 50% mark in that process. That is why I came to Tamil Nadu, and being with CRPF people is also quite happy. See, one nation, one election has a lot of advantages. You look at it over the last 6 months. There were 3 state elections. Every time a state election happens, my own state of Andhra Pradesh, a lot of IAS and IPS officers have been deployed in those states. We could not implement any government programs, and my own ministers had to go to those places for election campaigning. So if you are continuously doing this, governance will get affected, number one. And number two, the Election Commission in 2024 spent approximately around 10,000 crores. And all political parties combined have spent more than 1 lakh crores. So if you combine all of these, the estimates are anywhere from 25 to 40% the cost of the election can go down. Number two. And number three, when both the elections are held simultaneously, the electoral turnout would be more than around 7%. This is based on the Niti Aayog paper. So you have so many of these advantages. When we look at it broadly, we believe this should be implemented. இந்நிகழ்ச்சியில் பணி ஆணை பெற்ற இளைஞர்கள் தெரிவிக்கையில், என் பேர் செல்வராணி, நான் மதுராந்தகம்ல இருந்து வரேன். நான் பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிளா செலக்ட் ஆயிருக்கேன். ரோஸ்கர் மேலார்ல இருந்து தான் எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே 20 இயர்ஸ்லேயே எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அண்ட் நான் நரேந்திர மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் ஹரிப்ரியா. நான் சிஆர்பிஎஃப்ல செலக்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிடைச்ச வாய்ப்பு இது. ரோஸ்கர் மேலே அந்த ஸ்கீம் மூலிமா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ட்ரை பண்ணி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வயசில் வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தது மோடிஜிக்கு தேங்க்ஸ். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். அங்கேருந்து ஒரு சின்ன கிராமம், போலூரில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இதை ட்ரை பண்ணி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன் வேலை. என் பேர் வித்யா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் கனரா பேங்க்கில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டாக செலக்ட் ஆகிருக்கேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் பணி ஆணை பெற்ற இளைஞர்கள் தெரிவிக்கும் கருத்துகள். என் பேர் பாலகிருஷ்ணா. நான் கோவையில் தான் வசிக்கிறேன். சாதாரண குடும்பம் தான். எனது தந்தை சராசரி ஓட்டுநர் தான். இப்போது நான் கனரா பேங்க்கில் எனக்கு ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. எனக்கு இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரோஸ்கார் மேளா மூலிமா கிடச்சதுனால எனக்கு ஒரு அரசு பணி எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தந்த இந்திய பிரதமருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
என்னோட பேர் எம் கண்மணி. நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் காட்டூராமன்பட்டிங்கிற வில்லேஜிலேருந்து வரேன். என்னோட அப்பா பேர் வி மாரியப்பன். அவங்க கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ஐடிபிபி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு. என் பேர் அஷ்டனா. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் இப்போது கனரா பேங்க்கில் கிளர்க்காக அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். இன்றைக்கி கவர்மெண்ட் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தந்திருக்காங்க. இதுக்கு பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி. தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார் பாரதியார். இதன் மூலம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விவசாயிகள் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இன்று தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு விவசாயத்தில் 3 மடங்கு மகசூல் 2 மடங்கு லாபம் என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய கருவிகளை வாங்கவும் மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்தி வருவது விவசாயிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக விவசாயிகளுக்கான உதவித்தொகை, பயிர் காப்பீடு திட்டம், விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது, தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிலையில் மத்திய அரசு இப்போ விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மண்வள அட்டை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் அங்கே இந்த மண்ணில் இவ்வளோ இந்த பயிர் பண்ணலாம், இந்த பயிருக்கு இந்த உரங்கள் போடலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதனால் எங்களுக்கு குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கிறோம். ரெண்டாவது என்னென்னா சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் குறைந்த நீரில் அதிக அளவு நாங்கள் பயிர் பண்ணி நிறையா லாபம் பண்ணுறோம். இது சிறு குறு விவசாயிகளுக்கு முழு சதவீதம் மானியம் தராங்க. பெரு விவசாயிகளுக்கு 50% மானியத்துலேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று வருஷத்துக்கு 6000 ரூபா இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. இது எங்களுக்கு உதவியாக இருக்குது. இது போல் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் பலவிதமான சலுகைகளை பண்ணிட்டு வராங்க. அதில் முக்கியமான இதை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிகழ்கிற மாதிரி இயற்கை இடர்பாடு, பருவநிலை மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விவசாயிகளுக்கு சரி பண்ணுறதுக்கு பயிர் காப்பீடு திட்டம்ன்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு கடன் உதவி பண்ணுறாங்க. அதை சரியாக ரீபேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதிலிருந்து 3% மானியமும் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ட்ரோன்கள் அது மாதிரிலாம் வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வாறு விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உறுதியளித்துள்ளதால் ஒரு விவசாயியாக மிகுந்த பயனடைந்துள்ளேன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு விவசாயம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவது அரியலூர் மாவட்ட விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணியில் மாதந்தோறும் பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவோர் 1800117800 என்ற எண்ணில் வரும் 27ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விடுதலைப் போராட்ட தியாகியும் தமிழக முன்னாள் அமைச்சருமான கக்கனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், எளிமையுடனும் நேர்மையுடனும் தொடர்ந்து செயல்பட்ட அவரது நினைவை இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் விவசாய நிலப்பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உங்களது இ-பேன் அட்டையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்ய படிப்படியாக கேட்கப்படும் நிதி குறித்த தகவல்களை வழங்கும்படி மின்னஞ்சலில் பரவும் செய்தி முற்றிலும் போலியானது என்றும், இதுபோன்ற அழைப்புகள் SMS லிங்க் மூலம் கேட்கப்படும் நிதி மற்றும் முக்கிய தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.